Hi students, welcome to Varandari's YouTube channel. I am Tilak. So இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போலாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள போலாம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு, பேங்க் எக்ஸாம் இருக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கு, ரயில்வே எக்ஸாம் இருக்கு. அப்போ இந்த 4 எக்ஸாம்ல எந்த எக்ஸாமை சீக்கிரமா ஈஸியா கிளியர் பண்ண முடியும்? ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் கொடுக்க போறேன். ஓகேவா? காமனா டிஎன்பிஎஸ்சி படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும், பேங்க் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும், இல்ல எஸ்எஸ்சி படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. இது ஒருத்தவங்களோட ஆஸ்பெக்ட்டுக்கு மாறும். ஒருத்தரால டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண முடியும், ஒருத்தரால பேங்க் பாஸ் பண்ண முடியும், ஒருத்தரால எஸ்எஸ்சி பாஸ் பண்ண முடியும். அப்போ யார் யாருக்கு எந்தெந்த எக்ஸாம் கரெக்டா இருக்கும், யார் யார் எந்த எக்ஸாம் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும், அதை பத்தின ஒரு ஐடியா தான் கொடுக்க போறேன். அப்ப டிஎன்பிஎஸ்சி யார் படிக்கலாம், பேங்க் யார் படிக்கலாம், எஸ்எஸ்சி ரயில்வே யார் யார் படிக்கலாம், இந்த எல்லா எக்ஸாமே பாஸ் பண்றதுக்கு எப்படி எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு கிளியர் ஐடியா தான் கொடுக்க போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, எஸ். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வே கிளாஸ் எடுக்கணும். குறிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வே தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே கூட நான் பேங்க் எக்ஸாம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படிங்கறத சொல்றேன், கவனிங்க. இந்த 4 எக்ஸாம்ல எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் பார்க்கும்போது சிலபஸ் எதுக்கு கம்மினா பேங்கிங்க்கு தான் கம்மி. அதனாலதான் நான் பேங்கிங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப பேங்குக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லாம நீங்க பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமாங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஓகே, பேங்க் எக்ஸாம்ல என்னென்ன சிலபஸ் இருக்கும்னா, ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க, அதுல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ பேங்க்ல ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் 2 ஸ்டேஜ் இருக்கும். அதுல முதல் ஸ்டேஜுக்கு ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷே எனஃப். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா எதுக்கு படிக்கணும், மெயின்ஸ்க்கு தான் படிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்கணும், பேங்கிங் அவேர்னஸ் படிக்கலாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்போ அது வந்து பெரிய அளவுல கேள்வி வர்றது இல்லை. இப்போ மேக், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ், அதாவது ஜிஎஸ் மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மட்டும் வச்சே பேங்க் பாஸ் பண்ணிட முடியும். பார்த்தாலே தெரியும் சிலபஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? சிலபஸ் ரொம்ப கம்மி. பட் இந்த எக்ஸாமை கிளியர் பண்றது யாரால முடியும்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரு சில பேரால நிறைய விஷயங்களை படிக்க முடியாது, நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ண முடியாது. எனக்கு மனப்பாடம் பண்ற சக்தி கம்மி, ரொம்ப உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் நான் படிக்க மாட்டேன். பட் என்னால ஷார்ட்கட்ஸ் கத்துக்க முடியும். மேக்ஸ்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், நிறைய விஷயங்கள் நான் கத்துப்பேன், நிறைய விஷயத்த சீக்கிரம் பண்ணுவேன், நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், பிரெயினுக்கு நிறைய ஒர்க் கொடுப்பேன், இங்கிலீஷ்லயும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கிலீஷும் ரொம்ப முக்கியம் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. ஆப்டி மட்டும் பார்த்தாது, இங்கிலீஷும் தேவை. ஆப்டி இங்கிலீஷ் ரெண்டுமே எனக்கு வரும் அப்படின்றவங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பெஸ்டா இருக்கும். எனக்கு மேக்ஸ்லாம் சின்ன பிள்ளைலேருந்தே பிடிக்காது, வராது, வீக்கு, இங்கிலீஷ்லாம் வராதுன்னா தயவு செய்து நீங்க பேங்க் எக்ஸாம் பக்கம் போயிடாதீங்க. கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அப்ப பேங்க் யாருக்கு சூஸிங் நான் சொல்லிட்டேன், யார் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். எனக்கு மனப்பாடம் பண்ற திறன் கிடையாது, ஆனா நான் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பேன், ஷார்ட்கட் தான் நல்லா கத்துப்பேன் அப்படின்றவங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க தான் பேங்க். அப்படியே பேங்கிங்கோட ஆப்போசிட் தான் டிஎன்பிஎஸ்சி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ங்கிறது இப்படி இருக்கும். லாங்குவேஜ் அப்படின்ற ஒன்னே இருக்கு, தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதுவோட சிலபஸே ரொம்ப அதிகம். இன்னும் சொல்ல போனா பேங்கிங்கோட மொத்த சிலபஸ் இருக்குல்ல, அதை விட டிஎன்பிஎஸ்சியில லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு சிலபஸே அதிகம். மொத்த சிலபஸை விட இந்த ஒரு பாட்டோட சிலபஸ் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் டிஎன்பிஎஸ்சி தமிழ். இது இல்லாம ஆப்டிடியூட்ன்றது இருக்கும். பேங்கிங் அளவுக்கு ஆப்டிடியூட் பார்க்க தேவையில்ல, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். இது இல்லாம ஜிஎஸ்னே ஒன்று படிக்கணும். ஜிஎஸ்ல என்ன படிக்கணும்னா, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே. ஹிஸ்டரி எல்லாமே கூட தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு படிக்கிற மாதிரி இருக்கும் தனியா டிஎன்பிஎஸ்சியில். எக்கனாமிக்ஸ் எல்லாமே தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடோட விஷயத்தையும் டெப்தா படிக்கணும், இந்தியாவோட விஷயத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். எதுல? டிஎன்பிஎஸ்சியில். அப்ப டிஎன்பிஎஸ்சி எப்படி தெரியுமா, என்னால நிறைய விஷயத்த படிக்க முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் உட்காந்து படிப்பேன், நிறைய விஷயங்களை நான் மெமரி பண்ணிக்குவேன், கான்செப்டாவும் படிப்பேன், புரிஞ்சுக்கிட்டும் படிப்பேன். மேக்ஸ் கொஞ்சம் வீக்கு, ஆனா கத்துப்பேன், ஆனா கொஞ்சம் வீக். இதுவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பெஸ்டா இருக்கும். அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், நிறைய படிக்கணும், பெரிய சிலபஸ். பேங்கிங்கோட மொத்த சிலபஸை 3 மாசத்துல படிச்சிடலாம். டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கவே 1 மாசம் ஆகும். ஸோ மொத்த சிலபஸையும் படிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆகும் டிஎன்பிஎஸ்சியில. ஓகேவா? அப்ப பேங்கிங் யாருக்கானதுன்னு சொல்லிட்டேன், டிஎன்பிஎஸ்சி யாருக்கானதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு மனப்பாடம் பண்ற சக்தி அதிகம், டிஎன்பிஎஸ்சி வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு மனப்பாடம் பண்ற சக்தியே சுத்தமா இல்லையா, பேங்க் எக்ஸாம் போய்க்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ இந்த எஸ்எஸ்சி ரயில்வே என்ன, ரயில்வேவை சொல்லிட்டு நான் அடுத்து எஸ்எஸ்சி பக்கம் போறேன். ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கிறது யாருக்கானதுன்னா, நீங்க பேங்க் எக்ஸாமுக்கு ஒரு எலிஜிபிள் சொன்னீங்களே, அதுவும் எனக்கு கொஞ்சம் வரும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ஒரு எலிஜிபிள் சொன்னீங்களே, அதுவும் எனக்கு கொஞ்சம் வரும். ஆனா ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் தான் வரும் அப்படின்றவங்க அப்படியே ரயில்வே பக்கம் போயிருங்க. ஏன்னா ரயில்வே எப்படி இருக்கும்னா, இங்க ஆப்டிடியூட் பார்க்கணும், ரீசனிங் பார்க்கணும், ஜிஎஸ் படிக்கணும், இங்கிலீஷ்ங்கிற விஷயம் ரயில்வே கிடையாது. இப்போ நீங்க இங்கிலீஷே தெரியாம டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் ரயில்வேவும். ஆனா டிஎன்பிஎஸ்சி ரயில்வேக்கு என்ன வித்தியாசம்னா, ஜிஎஸ் டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு ரயில்வேக்கு படிக்க வேணாம்,
ஆனா மேத்ஸ் ரீசனிங் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்கணும் ரயில்வேல. ஆனா பேங்கிங்கையும் ரயில்வேயும் கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பேங்கிங்ல பார்க்குற அளவுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா ஸ்பீடா பண்ணணும் அப்படின்ற விஷயம் ரயில்வேல கிடையாது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மனப்பாடம் பண்ற சக்தியும் கொஞ்சம் வரும், இந்த ஷார்ட்கட்டு இப்படி பண்றதும் கொஞ்சம் வரும், எனக்கு இங்கிலீஷும் தெரியாது அப்படின்றவங்களுக்கு ரயில்வே பெஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், மொத்த சிலபஸ் பார்த்து அடிப்படையில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதுவும் கொஞ்சம் வரும், இதுவும் கொஞ்சம் வரும் அப்படின்றவங்க ரயில்வே. ஓகேவா? இப்போ இந்த ரயில்வே அப்படியே அப்டேட் பண்ணி இங்கிலீஷோட நாலேஜும் உங்களுக்கு வந்து அதான் எஸ்எஸ்சி. ஓகே, ஏன்னா எஸ்எஸ்சியில் ரயில்வேக்கான சிலபஸ் தான் அப்படியே இருக்கும், இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? இப்போ சிஜிஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்விகளை இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். ரயில்வே தமிழ்லையும் கேட்பாங்க, இங்கிலீஷ்லையும் கேட்பாங்க. நான் சொல்லிட்டா, இங்கிலீஷை பற்றி சுத்தமாகவே தெரியாமல் ரயில்வே பாஸ் பண்ணிடலாம். ஓகே, தமிழை பற்றி சுத்தமாகவே தெரியாமல் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே எல்லா கேள்விகளுமே எஸ்எஸ்சியில் இங்கிலீஷில் இருக்கும். இந்த எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் எல்லாம் தமிழில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சிஜிஎல் இங்கிலீஷ் மட்டும் தான் எஸ்எஸ்சியில். ஓகே, அப்போ உங்க ஒவ்வொருத்தருமே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நேரம் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க, நம்ம அப்படியா இப்படியா இல்ல அப்படியா அப்படின்ட்டு. ஓகே, மனப்பாடம் பண்ற சக்தியே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குவேன், ஃபாஸ்டா பண்ணுவேன். பேங்கிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஸ்டின்ஸை ஃபாஸ்டா சால்வ் பண்ணும், மேக்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா பேங்க் போங்க. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வராது, ஆனா நிறைய விஷயம்லாம் படிச்சிருவேன், ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி. ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம்னா ரயில்வே, அதோட இங்கிலீஷையும் ஆட் பண்ணா எஸ்எஸ்சி. ஓகேவா? இதை ஏன் நான் இப்பயே சொல்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்குள்ள பூந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சு டைமை வேஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு வேற எக்ஸாம் நிறைய பேர் மாறுவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் மாறுவாங்க. அப்படி மாறினவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க பண்ணாம ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ அதனால கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஓகே, இதே மாதிரி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. Bro.